ஹலோ மக்களே, a very happy morning. ஸ்கோர் கிளவர் சார்பாக பேங்கிங் எக்ஸாம்ஸுக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிபி. நான் உங்க நீலா. இன்னைக்கு நாம அக்டோபர் 7, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ஜாலியான டிஸ்கஷன்ல பார்க்க போறோம். ஆமா, நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா கண்டென்ட்டும் எங்கிருந்து எடுத்தது தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் ஃப்ரீயா கிடைக்குது. ரொம்பவே கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மற்ற சோர்சஸை விட செம எஃபெக்டிவா இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி சிபி, ரெடியா? இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? ரெடி நிலா. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நேஷனல் நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? வேர்ல்ட் ஃபுட் இந்தியா 2025 நம்ம பிஎம் நரேந்திர மோடி தான் நியூ டெல்லியில இருக்க பாரத் மண்டபம்ல இனாகிரேட் பண்ணிருக்காரு. இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். சூப்பர். இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு தீம் இருக்குமே, அது என்ன? தீம் ப்ராசஸிங் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. ரொம்ப கேட்சியா இருக்குல்ல? ஆமா. சரி, இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்ஸ்ல பார்ட்னர் கண்ட்ரீஸ், ஃபோக்கஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க யாரு? கரெக்டா கேட்டீங்க. பார்ட்னர் கண்ட்ரீஸ் நியூசிலாந்து அண்ட் சவுதி அரேபியா. ஃபோக்கஸ் கண்ட்ரீஸ் லிஸ்ட்ல ஜப்பான், யுஏஇ, வியட்நாம் அண்ட் ரஷ்யா இருக்கு. கோல்ட் ஸ்பான்சர் நம்ம அலானா குரூப். வாவ், இந்த ஈவெண்ட்ல ஏதோ பெரிய தொகைக்கு எம்ஓயு சைன் ஆச்சாமி. எவ்வளவு? சும்மா இல்ல, 1.02 lakh crore. அடேங்கப்பா. இதுல ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ₹40,000 crore, கோகோகோலா பாட்டில்ஸ் ₹25,760 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. பெரிய தலைங்கள்லாம் களத்துல இறங்கியிருக்காங்க. வேற மேஜர் பிளேயர்ஸ்? டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அடுத்த 5 வருஷத்துல ₹2,000 crore இன்வெஸ்ட் பண்ண எம்ஓயு போட்டிருக்காங்க. கோத்ரேஜ் ஆக்ரோவெட் ஒரு நான் பைண்டிங் எம்ஓயுல ₹960 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் பைண்டிங் எம்ஓயுனா? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் மாதிரி, ஆனா சட்டப்படி கட்டுப்படுத்தாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு இன்டென்ஷனை காட்டுறதுக்கு தான். காட் இட். இது கூடவே இன்னும் 2 சம்மிட் நடந்திருக்கு, அதையும் சொல்லிடலாம். குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சம்மிட் 2025. இதை FSSAI ஆர்கனைஸ் பண்ணாங்க. தீம் எவால்விங் ஃபுட் சிஸ்டம்ஸ். உணவை போலவே மனமும். உணவை போலவே மனமும்னா? As the food, so the mind. நம்ம சாப்பாடு எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம மனசும் இருக்கும்னு அர்த்தம். நைஸ். இந்த ஒரு ஈவெண்ட் 24th இந்தியா இன்டர்நேஷனல் சீ ஃபுட் ஷோவும் இது கூடவே நடந்திருக்கு. பிளஸ் நம்ம பிஎம் ரஷ்யாவோட டெபுட்டி பிஎம் டிமிட்ரி பேட்ருஷேவை மீட் பண்ணி பைலாட்ரல் கோஆபரேஷன் பத்தி பேசியிருக்காரு. பர்ஃபெக்ட். அவ்வளவுதான் நேஷனல் நியூஸ். இப்போ பேங்கிங் செக்ஷனுக்கு போலாம். RBI சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, முதல் விஷயம் ஆர்பிஐ இன்டகிரேட்டட் ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீம், தட் இஸ் ஆர்பிஐ OISல இனி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், தட் இஸ் SCBs அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், தட் இஸ் DCCBs-ஐயும் சேர்க்க போறாங்க. அப்போ கோஆபரேட்டிவ் பேங்க் கஸ்டமர்ஸுக்கும் இனி கம்ப்ளைண்ட்ஸுக்கு தீர்வு ஈஸியா கிடைக்கும். குட் மூவ். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, கிரெடிட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ண பேங்க்ஸ் ஷேர்ஸுக்கு அகேன்ஸ்டா கொடுக்கிற லோன் லிமிட்டை ₹20 lakhல இருந்து 1 crore ஏத்திருக்காங்க. என்னது, 1 crore? பெரிய ஜம்ப் இது. IPO ஃபினான்சிங் லிமிட்டும் ஏத்திருக்காங்களே. ஆமா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஃபினான்சிங் லிமிட்டை பர் பர்சனுக்கு ₹10 lakhல இருந்து 25 lakh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்கு. RBI ஆகஸ்ட் 2016ல கொண்டு வந்த என்ஹான்சிங் கிரெடிட் சப்ளை ஃபார் லார்ஜ் பாரோவர்ஸ் த்ரூ மார்க்கெட் மெக்கானிசம் ஃப்ரேம்வொர்க்கை வித்ட்ரா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அது 10,000 crore மேல கிரெடிட் லிமிட் இருக்கிற பெரிய பாரோவர்ஸுக்கு அப்ளிகபிள் ஆச்சு. இனி அது கிடையாது. ஃபைனலி புதுசா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் லைசன்ஸ் பண்றத பத்தி ஒரு டிஸ்கஷன் பேப்பர் சீக்கிரம் வரப்போகுது. 2004ல இருந்து இது பாஸ்ல இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் IFFL ஃபினான்ஸ் ஒரு கோ-லெண்டிங் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. கோ-லெண்டிங்னா ரெண்டு பேரும் சேர்ந்து லோன் கொடுப்பாங்க, அவ்வளவுதானா? எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? Correct. To provide gold loans, especially for small borrowers in rural and semi-urban areas. விவசாயம் சார்ந்த தேவைகளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்டர்ஸ்டுட். அடுத்து செபி பத்தின நியூஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஆல்கோ ட்ரேடிங் ரூல்ஸ் அமல்படுத்துறதுக்கான டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. வெயிட், ஆல்கோ ட்ரேடிங்னா என்னன்னு நம்ம நம்பர்களுக்கு புரியற மாதிரி சொல்லு சிபி. ஷூர். நம்ம மேனுவலா ஷேர்ஸ் வாங்குறதுக்கு பதிலா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை வச்சு நாம செட் பண்ண ரூல்ஸ் படி ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்றது தான் ஆல்கோ ட்ரேடிங். இதுக்கு APIs, அதாவது அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓஹோ, இப்போ புது டெட்லைன் என்ன? அக்டோபர் 2025ல இருந்து April 1, 2026க்கு தள்ளி வச்சிருக்காங்க. செபி மற்றொன்று புது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணிருக்காங்களே, மித்ரா. அது என்ன? மித்ரானா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரெட்ரீவல் அசிஸ்டன்ட். நம்மளோட ஆக்டிவ் ஆர் அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸை ட்ராக் பண்ணி பணத்தை திரும்ப வாங்க இந்த பிளாட்ஃபார்ம் உதவும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.
டெஃபினெட்லி. செபியோட ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட்ஸ்: சேர்மன் துஹின் காந்த பாண்டே, ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988. பர்ஃபெக்ட். அடுத்து ஆர்பிஎல் பேங்க் அண்ட் எல்ஐசி ஒரு பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப்க்கு வந்திருக்காங்க. பேங்க் அஷூரன்ஸ்னா ரொம்ப சிம்பிள். பேங்க்ல இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. இனி ஆர்பிஎல் பேங்க் கஸ்டமர்ஸுக்கு எல்ஐசியோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து ஃபோன்பே அண்ட் மாஸ்டர் கார்டு சேர்ந்து டேப் அண்ட் பே ஃபீச்சரை லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபோன்ல NFC இருந்தா போதும், கான்டாக்ட்லெஸ் POS மெஷின்ல ஃபோனை டேப் பண்ணியே பே பண்ணலாம். நம்ம கிரெடிட் கார்டுல டேப் பண்ற மாதிரி இனி ஃபோன்ல டேப் பண்ணலாம். கூல். ஃபோன்பே கோ-ஃபவுண்டர் அண்ட் CEO சமீர் நிகம், ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை. மக்களே, ஒரு சின்ன பிரேக். படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் படிச்சத மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்சல்யூட்லி. அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆமா நண்பர்களே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்றதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுக்கிறோம். சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சரி, பேக் டு த நியூஸ். அக்ரிமெண்ட் செக்ஷன்ல என்ன இருக்கு சிபி? அடல் இனோவேஷன் மிஷன் ஆஃப் நீத்தி ஆயோகும் இண்டோ பிரெஞ்ச் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் SOI சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த SOI? To promote STEM education, digital literacy and innovation-driven learning. சயின்ஸ், டெக், இன்ஜினியரிங், மேத்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. கிரேட். அடுத்த அக்ரிமெண்ட்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் DDWSும் பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் BISAC.Nனும் ஒரு MOA சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு? ஜல் ஜீவன் மிஷன் அண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன் போர்ட்டல்ஸ்க்காக ஒரு GIS இன்டகிரேட்டட் டிசிஷன் சப்போர்ட் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணேன். GISனா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சேட்டலைட் டேட்டா, மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிளானிங்கை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்து ரிப்போர்ட் செக்ஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் MSOPI சில்ட்ரன் இன் இந்தியா 2025 அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓ, இதுல என்ன கீ ஃபைண்டிங்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை இறப்பு விகிதம் 2011ல 1000 பிறப்புகளுக்கு 44 இருந்தது. 2023ல 25 குறைஞ்சிருக்கு. இதுல சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ்ல தான் ஹையஸ்ட் IMR. லோவஸ்ட் எங்க தெரியுமா? நம்ம கேரளால தான், வெறும் 5. தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் நியூஸ் ஃபார் கேரளா. வேற என்ன ஸ்டாட்ஸ்? நேஷனல் பர்த் ரேட் குறைஞ்சிருக்கு. பீகார்ல ஹையஸ்ட் பர்த் ரேட், அந்தமான் நிக்கோபார்ல லோவஸ்ட். சைல்ட் மேரேஜும் குறைஞ்சிருக்கு. 18 வயசுக்கு முன்னாடி திருமணம் செய்யற பெண்களோட சதவிகிதம் 23.3% குறைஞ்சிருக்கு. ஸ்கூல் டிராப் அவுட் ரேட்ஸும் குறைஞ்சிருக்கு. எல்லாம் பாசிட்டிவ் நியூஸா இருக்கே. ஆமா, ஆனா ஒரு கவலைக்குரிய விஷயமும் இருக்கு. இந்தியால இருக்கிற டீனேஜர்ஸ்ல ஆவரேஜா 5%க்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கான். இதுல டெல்லியில தான் ஹையஸ்ட் ப்ரிவலன்ஸ், 10%. வாவ், தட்ஸ் அலார்மிங். சரி, டிஃபென்ஸ் நியூஸ்க்கு போலாம். இந்தியன் நேவி கொச்சியில இருக்கிற ஐரோப் அப்படிங்கிற கம்பெனிக்கு 47 crore கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்காக? டு ப்ரொக்யூர் அட்வான்ஸ்ட் அண்டர் வாட்டர் ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள்ஸ் UWROVs. இதோட மாடல் பெயர் ட்ரவுட். இது 300 மீட்டர்ஸ் ஆழம் வரைக்கும் போய் அண்டர் வாட்டர் சர்வேலன்ஸ், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ரிகானசன்ஸ் பண்ணோம். சூப்பர்ப். அடுத்து பிசினஸ் நியூஸ். டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் TASLும் ஏர்பஸும் சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் ஃபைனல் அசம்பிளி லைனை கர்நாடகால வேமங்கால்ல அமைக்க போறாங்க. அங்க ஏர்பஸ் H125 ஹெலிகாப்டரை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. டாடா இஸ் எவ்ரிவேர். அடுத்த நியூஸும் டாடா பத்தி தானே? ஆமா, டாடா ஸ்டீல் அவங்களோட நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற IGUMIDEN ஸ்டீல் பிளான்ட்டை டீகார்பனைஸ் அண்ட் மாடர்னைஸ் பண்ண போறாங்க. இதுக்கு நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட் 2 பில்லியன் யூரோஸ் வரைக்கும் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் பிசினஸ் நியூஸ். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI ஜிந்தல் பவர் லிமிடெட் ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் லிமிடெட அக்வயர் பண்ண அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ குட்டி குட்டி நியூஸ். ஸ்டேட் நியூஸ்ல அருணாச்சல் பிரதேஷ்ல ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைனை நாம்சிக் நாம்புக் கோல் மைன்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அடுத்த அவார்ட்ஸ். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு MY பாரத் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அவார்ட்ஸ் ஃபார் 2022-23 வழங்கியிருக்காங்க. மொத்தம் 40 ரெசிபியன்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சூப்பர் நியூஸ்.
இனாகரல் விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் ஃபார் த பிளைண்ட இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கோஹோஸ்ட் பண்றாங்க. ஆசம். எத்தனை டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? டோட்டல் 7 டீம்ஸ். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் USA. மேட்சஸ் நியூ டெல்லி, பெங்களூர் அண்ட் கொலம்போல நடக்கும். ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். செப்டம்பர் 28 2 நாள் இருக்கு. ஒன்று இன்டர்நேஷனல் டே ஃபார் யூனிவர்சல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். தீமை வந்து இன்சூரிங் ஆக்சஸ் டு என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் இன் தி டிஜிட்டல் ஏஜ். இன்னொன்னு செப்டம்பர் 27 வேர்ல்ட் ரிவர்ஸ் டே, விச் இஸ் த 4th Sunday ஆஃப் செப்டம்பர். அதோட தீம் ரீஸ்டோரிங் ரிவர்ஸ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அண்ட் செப்டம்பர் 27 வேர்ல்ட் டூரிசம் டே. தீமை வந்து டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த வருஷத்தோட ஹோஸ்ட் கண்ட்ரி மலேசியா. சூப்பர் சிபி, எல்லா நியூஸையும் அழகா கவர் பண்ணிட்டோம். அவ்வளோதான் மக்களே, அக்டோபர் 7, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஃபன்னாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆனா ஒரு நிமிஷம், படிச்சதோட நிறுத்திடக்கூடாது இல்லையா? பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல் கேர் லீக்ல டெய்லி நைட் 8 PM கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்னு செம்மையா போகும். மந்த் எண்ட்ல டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். சேனல் ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பவே ஜாயின் பண்ணுங்க, நாலேஜ் டெஸ்ட் பண்ணுங்க, ரிவார்ட்ஸ் வின் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திப்போம். திஸ் இஸ் சிபி சைனிங் ஆஃப். And Nila signing off. Take care. Bye-bye.